தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த காணிக்கை பாடல், காணிக்கை பொருட்கள் இதெல்லாமே இந்த சடங்குகள் இங்கே நடக்கும் பொழுது பலிப்பீடத்தில் திருத்தொண்டரோ இல்லை ஒரு அருட்தந்தையரோ திருக்கிண்ணத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றிய பிறகு தண்ணியில் சிறிதளவு தண்ணியை ஊற்றுவார். இதில் மிக்ஸ் பண்ணுவார். இது பழைய காலத்திலேருந்தே இருக்குது, யூத கலாச்சாரத்திலேருந்து இருக்குது. யூத கலாச்சாரத்துக்கு எங்கேருந்து கிடச்சிது? ரோமியர்கள்கிட்ட கிடச்சிது. ரோமியர்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது? கிரேக்கர்கள் கிட்டேருந்து கிடச்சிது. அப்படி கிரேக்கர்கள் கிட்டேருந்து கிடச்சிது ரோமியர்கள் எடுத்தாங்க, ரோமியர்கள் கிட்டேருந்து கிடச்சிது யூதர்கள் எடுத்தாங்க, யூதர்கள் கிட்டேருந்து கிடச்சதை கிறிஸ்தவர்கள் எடுத்தோம். ஆனால் நாம் இன்று எடுத்ததற்கு ஒரு பொருள் உண்டு. மற்றவர்கள் எடுத்தது வைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க, வைன் வாட்டர் மிக்ஸ் பண்ணுவாங்க. இது நாம் இன்னைக்கு இதனுடைய இந்த செயல், இதில் ஒரு லிட்டர்ஜிக்கலாக திருவழிபாட்டு முறையில் இதற்கு ஒரு பொருள் உண்டு. அந்த பொருள் என்ன? இரத்தமும் தண்ணீரும். இந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு டப்புனு இப்போ புரிஞ்சிருக்கும். இரத்தமும் தண்ணீரும் நமக்கு மீட்பு தந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமும் தண்ணீரையும் குறிக்கிறது. சிலுவையிலே கடைசி துள்ளி இரத்தமும் கடைசி துள்ளி தண்ணீரும் தந்து நம்மை மீட்ட இயேசு கிறிஸ்து. இது ஒரு மீனிங்னா, இதனுடைய இன்னும் ரொம்ப ஆழமான மீனிங், இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார், மனு உரு எடுத்தார். ஆனால் மனு உரு எடுத்த பொழுதும் அவர் கடவுளாகவே இருந்தார். 100% கடவுளும் 100% மனிதனுமாக இருந்தார். 100% டிவைன் டிவினிட்டி, 100% ஹியூமன் ஹியூமனிட்டி. இந்த திராட்சை ரசத்தில் தண்ணீரை கலக்கும் பொழுது திருத்தொண்டர் இல்லைனா குருவானவர் சொல்ற ஒரு பிரேயர் இருக்கு. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் வழியாக இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறையியல்பில் பங்கு கொள்வோமாக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருளின் வழியாக நாம் அவரது இறையியல்பில் பங்கு கொள்வோமாக. எவ்வளோ அழகான மீனிங். ஒரு சின்ன ஒரு சடங்குல கூட இருக்கு பாருங்களேன். அப்போ இந்த உலகத்தினுடைய ஒரு சடங்குல விண்ணகத்தினுடைய ஒரு பொருளையே திருச்சபை இந்த திருப்பலியில கொண்டு வருது. இயேசு கிறிஸ்து கடவுளும் மனிதருமானவர். கடவுளும் மனிதருமானவர், மனிதனானவனை இறைவனுடைய மகனாக மாற்ற வந்தவர். இனி அந்த திராட்சை ரசத்துல தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அது ரெண்டையும் பிரித்து எடுக்க முடியாது. இது தண்ணீர் ஊத்தின தண்ணியை நான் திரும்ப எடுத்துட்டேன், முடியவே முடியாது. அதே போலதாங்க இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். இனி அவரது மனித இயல்பையும் இறை இயல்பையும் பிரிக்கவே முடியாது. ஆனால் இரு இயல்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ் சேம், 100% கடவுளும் 100% மனிதனும் தான். மனித உருவெடுத்த பிறகு அதை அவரிடமிருந்து பிரிக்க முடியாது. இவ்வளோ நமக்காக மேன்மையாக வந்த இயேசு கிறிஸ்து நம்மை இறைவனின் மகனாக மாற்ற இறைவன் தாமே கடந்து வந்தார். அதனுடைய ஒரு மீனிங் தான் இன்று இதை திருப்பலியில் நாம் கொண்டாடுறோம். தண்ணீர், திராட்சை ரசம், இது இரண்டும் கலக்கும் பொழுது இயேசு நமக்காக வந்தார், நாம் இயேசுவாக மாற. சின்ன சின்ன விஷயங்களில் கூட எவ்வளோ அடையாளங்கள் திருப்பலியில் இருக்கு. அதனால திருப்பலியை நல்லா கவனமாக பங்கெடுங்க. திருப்பலி வெறும் ஒரு சடங்கல்ல, திருப்பலியினுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் மீனிங் இருக்கு. திருப்பலியில் ஒவ்வொருடைய சடங்குலையும் அதனுடைய பொருள் இருக்கு, மீனிங் இருக்கு. அது விண்ணகத்தினுடைய பொருள் இருக்கு. நிலைவாழ்வின் திருப்பலியில் நிலைவாழ்விற்காக பங்கிடுங்கள். அது மனித ஒரு அப்பத்திற்காக கிடையாது, வெறும் ஒரு உடலின் சுகத்திற்காக கிடையாது, வெறும் உடலினுடைய ஒரு ஹீலிங்காக கிடையாது. இது ஆன்ம ஹீலிங்காக. ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் நம்ம நற்கருணை வாங்கும் பொழுது நாம் சொல்வது என்ன? ஆண்டவரே, உம்முடைய திருவுடல் எனது ஆன்மாவிற்கு நலம் தரட்டும் சொல்லி தான் நற்கருணையை வாங்குறோம். அப்போ ஆன்ம நலன் தரும் நற்கருணையாக மாறுகின்ற அதனுடைய ப்ரிப்பரேஷன் தான் இதெல்லாமே நடந்துருக்கு. தண்ணீர், திராட்சை ரசம், அப்பம் அனைத்துமே ஒன்றிணைக்கப்பட்டு அந்த ப்ரிப்பரேஷன் நடக்குது. இனி அந்த திராட்சை ரசத்தினுடைய கிண்ணத்தை உயர்த்தி ஃபாதர் ஜெபிக்கிற ஜெபம் பாருங்க. அப்பத்திற்காக ஜெபிக்கப்பட்ட அதே ஜெபம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும்.
ஆன்மீக பானமாக மாறும். நான் அப்பத்துக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மண்ணிலிருந்து எடுத்தோம், அப்பமாக மாறியது, அப்பம் ஆன்ம உணவாக மாறுகிறது. மண்ணிலிருந்து எடுத்தோம், திராட்சை செடி கொடியாக மாறியது, திராட்சை பழமாக மாறியது, அந்த திராட்சை பழம் திராட்சை ரசமாக மாறியது, அந்த திராட்சை ரசம் ஆன்ம பானமாக மாறுகிறது. கொடுக்கும் பொழுது ஆண்டவர் மேன்மையானதை தந்து ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கும் பொழுது மேன்மையானதை தந்து ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் ஆன்ம பானமாக இரத்தமாக மாற்றி தூய மறைபொருளாக மாற்றி நமக்கு தரும் அந்த திராட்சை ரசத்தினுடைய கிண்ணம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்பமும் திராட்சை ரசமும். அப்பத்திற்கு என்ன செஞ்சாரோ அதே மாதிரி ஃபாதர் கொஞ்சம் அந்த துகிலின் மேலே, திருமேனி துகிலின் மேலே உயர்த்தி தான் அந்த ஜெபத்தை சொல்வார். ஜெபத்தை சொல்லிட்டு அந்த திராட்சை அந்த ரச கிண்ணத்தை வச்சுட்டார்னா அங்கிருந்து அதை மாற்றக்கூடாது. அப்பம் திராட்சை ரசம் ரெண்டையுமே வைத்த பிறகு அது அங்கிருந்து அந்த இடத்துலேருந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இஸ்லான் பார்ந்தவர்களே, விண்ணகத்தை மண்ணகத்தில் கொண்டாடும் நிகழ்வு திருப்பலி. விண்ணகமே இறங்கி வரும் இடம் திருப்பலி. விண்ணகத்தோடு இணைந்து நாம் கொண்டாடும் ஒரு திரு நிகழ்வு திருப்பலி. இனி உங்களுடைய திருப்பலியில் விண்ணகத்தோடு இணைந்து அன்னை மரியாள், திருத்தூதர்கள், புனிதர்கள், வானதூதர்கள் எல்லாருமே உண்டு அந்த திருப்பலியில். அவர்களோடு இணைந்து திருப்பலியில் பங்கிடுங்கள். இறைவன் ஆன்ம உணவையும் தரட்டும், ஆன்ம பானத்தையும் உங்களுக்கு தரட்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ்.